வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் இரண்டாம் விடை பருவத் தேர்வு நவம்பர் 2025 7ஆம் வகுப்பு மேக்ஸுக்கான ஒரு தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். செகண்ட் மிட் டெர்ம் டெஸ்ட் நவம்பர் 2025 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்க்கான ஒரு ஒரிஜினல் கொஷின் பேப்பர். டோட்டல் மார்க் வந்து 50 மார்க்கு. டைமிங் வந்து 1.5 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. இதில் சூஸ் இட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 இருக்குது. ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி 7th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஷின் பேப்பரோட கொஷினை கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கொஷின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருந்து இமீடியட்டாக ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிடுங்க. கோடிட்டிடம் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே ஏவேனும் 5 வினாக்களுக்கு விடையிலி. ஒரு மனிதனின் உயரம் 170 சென்டிமீட்டர். இதனை மீட்டரில் குறிக்க பின்வருவன தசம எண்ணாக மாற்றுக. 49 சென்டிமீட்டர் ஆரம் உடைய வட்டத்தின் சுற்றளவை காண்க. 105 சென்டிமீட்டர் விட்டம் உள்ள வட்ட வடிவ உணவு மேசையின் பரப்பளவு காண்க. 30 டிகிரி 60 டிகிரி மற்றும் 90 டிகிரி ஆகியவை கோணங்களின் முக்கோணங்கள் அமையுமாறு இது பண்ணி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி படத்தினை உற்று நோக்கி மதிப்பு காண்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 5 × 3 15. இதில் எல்லாமே 5 மார்க் கொஷின் தான் இருக்கும். ஒரு வட்டத்தின் சுற்றளவு 132 மீட்டர் எனில் அதன் ஆரம் மற்றும் விட்டம் காண்க. y = 22/7. அதே மாதிரி எக்ஸின் மதிப்பு காண்க. ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்கள் 3:5:4 என்ற அலகில் அமைந்துள்ளது ஏனில் அவற்றை காண்க. அதே பார்த்திங்கன்னா ஏதேனும் ஒரு வினாவிற்கு முக்கோணம் வரைக. கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களை கொண்டு XYZ என்ற முக்கோணத்தை அமைக்க. XY = 6.4 சென்டிமீட்டர், ZY = 7.7 சென்டிமீட்டர், XY வந்து பார்த்தோன்னா 5 சென்டிமீட்டர். கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களை கொண்டு ABC முக்கோணத்தை அமைக்க. BC = 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மாடலுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. கொஷின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இமீடியட்டாக ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசி யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.